பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். ஆமாம் தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையானது போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி. நீங்கள் சொல்லுங்கள், தேவ பக்தி எனக்கு போதும். சாலமோன் அப்படி தான் தேவனுக்கு பக்தியான ஒரு வார்த்தையை கேட்டார். உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே, இப்படி திரளான ஜனங்களை நடத்துகிறதான ஒரு ஞானத்தை மாத்திரம் கொடுங்கப்பா. தேவ பக்தியோடு கூடிய அந்த வார்த்தையே தேவன், நீ இதை கேட்டபடினால யாருமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை, அறிவை, ஆசீர்வாதத்தை, செல்வத்திலும் செழிப்பிலும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை சாலமோனுக்கு தேவன் கொடுத்தார். இந்த நாளிலும் கூட தேவனிடத்தில் இது வேணும் அது வேணும் என்று கேட்பதை காட்டிலும் உங்கள் குடும்பத்தை தேவ பக்தியாக நடத்துங்க, உங்கள் பிள்ளைகளை தேவ பக்தியாக நடத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை நாட்களை தேவ பக்தியோடு கூட நீங்கள் நடந்து கொள்ளுகிற பொழுது தேவன் உங்களுக்கு எப்போ எதை வேணுமோ அதை ஆசீர்வாதமாய் கொடுப்பார். நீங்கள் கேட்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது நீங்கள் வைத்திருக்கிற தேவ பக்தியே. எத்தனை பேர் தேவ பக்தியோடு கூட உங்களுடைய நாவுகளிலிருந்து ஸ்தோத்திரம் வருகிறது? தேவ பக்தியோடு கூடிய அல்லேலூயாவும் ஆமேனும் எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்க? தேவ பக்தியோடு என் ஆண்டவர் என் நடுவிலே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு பக்தியோடு கூடிய உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற போது தேவன் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆசீர்வாதத்தை கேட்டு 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 தேவனுடைய கண்களில் எரிச்சல் மூட்டாதபடிக்கு எப்போதும் ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம், எது இல்லாமல் போனாலும் ஸ்தோத்திரம், தெய்வ பயத்தோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறீரே. நான் கர்த்தருக்கு பக்திமானாய் வாழ ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த பூமியிலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் உமக்காக வாழ என் வாழ்நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் தேவ பக்தியோடு கூட வாழ்ந்தால் போதும். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை எனக்கு செய்வார். ஆமென். தேவஜனமே, உங்க குடும்பம் தேவ பக்தியோடு கூட வாழட்டும். உங்க பிள்ளைகள் தேவ பக்தியோடு கூட வாழட்டும். உங்கள் தாய் தகப்பன்மார் தேவ பக்தியோடு கூட வாழட்டும். எல்லோரும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பக்தியோடு கூட நீங்கள் வாழ்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 தலைமுறையையும் ஆசீர்வாதமாய் வைத்துக்கொள்ள அவராலே முடியும். நீங்கள் அவரிடத்தில் பக்திமானா வாழ்கிற போது உங்களுக்கு நன்மையை செய்யாமல் வேறு யாருக்கு நன்மையை செய்வார்? இந்த காலை வேளையில் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஆதாயம்னு சொன்னால் அது தேவ பக்தி மட்டும்தான். ஏன்னா நான் இந்த உலகத்தில் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையப்பா, எதுவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் இதை வேணும் அதை வேணும்னு கேட்டு கேட்டு உம்மை துன்பப்படுத்தாதபடிக்கு ஜீவன் உள்ள நாளெல்லாம் தேவ பக்தியோடு கூட என் வாழ்க்கையை நான் வாழ்வேன். கர்த்தர் பெரியவர். ஆமென். தேவஜனமே, எல்லோரும் அந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? தேவ பக்தியோடு கூட வாழ தொடங்கிட்டீங்களே. இதுவரையிலும் பக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே. ஆம் தேவஜனமே, தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கீழே விழவே விடாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். உங்களை எழுந்திருக்க பண்ணுகிறவர் தேவன் அல்லவா? உங்க தேவ பக்தி தானே எத்தனை முறை விழுந்தாலும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லும் போது உங்க கால்களை பலனுள்ளதாய், உங்கள் நரம்புகளை இயேசுவின் ரத்தம் நிறைந்த நரம்பாய் மாற்றி இந்த பூமியில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலே ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களை வாழ வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலே பக்தியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். தானியேல் தேவ பக்தி உள்ளவராய் வாழ்ந்தார். ஜபத்திலே வாழ்ந்தார். ஜபமே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறது, என் உயிரோ என் வாழ்க்கையோ எனக்கு முக்கியமல்ல, தேவ பக்தி தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்தபடியினால்தான் தானியேலின் தேவன் என்று சாட்சி சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். இந்த நாளில் நீங்களும் கூட ஒரு முடிவெடுங்க, இயேசுவுக்காக பக்தியோடு கூட வாழ்வேன்.
எனக்காக அடிக்கப்பட்டவருக்காக நான் பக்தியோடு கூட வாழ்வேன். எனக்காக சிலுவை சுமந்தவருக்காக நான் பக்தியோடு கூட வாழ்வேன். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். எது நடக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். என்னுடைய இருதயம் தேவ பக்தியில் நிறைந்திருந்தால் அது என் வாழ்க்கை முடிந்தாலும் அது எனக்கு ஆதாயம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி வாழ்வேன். ஆமென். God bless you. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென்.